76வது மன்மதன் மூழ்கிய மடு. ஹராக்ரோதஜ்வாலாவலிபிஹி அவலீடேன வபுஷா கபீரே தேனாபிர்சரசி கிருதசங்கோ மனசி ஜஹ சமுத்தஸ்தௌ தஸ்மாத் அசலதனயே தூமலதிகா ஜனஸ்தாம் ஜானீதே தவ ஜனனி ரோமா வரிலிதி வலிரிதிஹி. தந்தை தக்ஷனால் அவமதிக்கப்பட்ட சதி யோகாக்னியில் தன் உடலை விட்ட பின் ஈசன் தட்சிணாமூர்த்தியாக கைலியில் தவத்தில் அமர்ந்தார். தேவியும் இமவானின் மகளாகி மீண்டும் ஈசனை கணவனாக அடைய தவம் செய்து கொண்டிருந்தாள். இந்நிலையில் சூரபத்மனால் பெரும் துன்பத்திற்காடான தேவர்கள் அவனை அழிக்க ஈசனின் அம்சமான ஒரு புத்திரனை எதிர்நோக்கியிருந்தார்கள். ஈசனும் உமையும் தொடர்ந்து தவக்கோரத்தில் இருந்ததால் அந்நிலை மாறி ஈசன் உமையை மணமுடிக்க ஏதுவாக நிலையை தோற்றுவிக்க மன்மதனை அனுப்பினார். மன்மதன் குறுக்கிட்டால் தவம் கலைந்த பரமன் கோபத்தோடு தன் நெற்றிக்கண்ணால் மன்மதனை எரிக்கும் விதமாக நோக்க அதிலிருந்து கிளம்பிய தீயினால் குழப்பப்பட்ட உடலோடு மன்மதன் தந்தையால் தண்டிக்கப்பட்ட குழந்தை எவ்வாறு தாயிடம் சரணடைமோ அதுபோன்று தீயின் தாபத்தோடு ஓடி வந்து தேவியின் அமுதம் நிறைந்த நாபி என்னும் மடுவுக்குள் மூழ்கினான். அப்போது உண்டான மெல்லிய கொடி போன்ற புகையையே இவ்வுலகம் நாபியின் மேல் அழகாக காணப்படும் ரோம வரிசை என எண்ணுகிறது என விவரிக்கின்றார். இதனால் தேவியின் நாபி மன்மதனின் இருப்பிடம் என்பதை அது காமனை எரித்த காமேஸ்வரனும் காமேஸ்வரின் காதலனும் ஆட்பட்டவர்கள் என விளங்கப்படுகிறது. தேவியின் வடிவை இவ்வாறு தியானிப்பவர்கள் பரம வைராக்கியத்தை அடைந்து இறுதியில் வீடு பெறுவார்கள். அபிராமியந்தாதி பாடல். பயந்த குழந்தைக்கு அன்னையின் மடியே சரண் புகும் இட என கூறும் பாடல். இழைக்கும் வினை வழியே அடும் காலன் எனை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தம் எல்லாம் குழைக்கும் களப குவிமுலை யாமனை கோமளமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பதன் ஓடி வந்தே.